இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் வீட்டில் பாத்ரூம் போனாலே சொல்லிட்டு தான் சார் போகணும். இது எனக்கு புரியலையே. உண்மைங்களா சார்? இப்போ அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னா நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பாத்ரூம் போனேன்னா ஃபோன் பண்ணுவாங்க. பாத்ரூமில் நான் ஃபோன் வச்சுட்டு இருப்பேன், ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்க? பாத்ரூமில். ஓகே வை. ஏன் ஏன் இந்த ஸ்கூல் படிக்கும் போது மேடம் மேடம் ப்ளீஸ் பாத்ரூம் அப்படிம்பாங்க, பார்த்துருக்கேன். இது என்னையா? ஏன்னா அந்த பாத்ரூம்லேயும் அவர் செல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு, மொபைல் பார்த்துட்டே இருப்பாரு. ஸோ இது எதுக்குன்னு எனக்கு சீரியஸாக புரியல. நீங்கள் வேணால் பார்த்தா தெரியும் எல்லாரும் எவ்வளோ கேஷுவலாக அவுட்டா நிற்காப்ல பாருங்க. நான் ஏதோ ஒரு இன்டர்வியூ போன மாதிரி வந்திருக்கேன். சார் அவன் களவாணி பையன் சார். அவன் நேற்றுக்கே டிஷர்ட் ஒன்று எடுத்து வச்சான். டே வேணாம்டா, ஏற்கனவே உங்கள் அப்பா பேர் டிஷர்ட் ஜெயராஜ், நீ வேற டிஷர்ட் ஜெயராஜா? டிஷர்ட் ஜெயராஜ் சார். அவர் பேர் டிஷர்ட்டே தான் சார் போடுவார். கல்யாணத்து அன்னைக்கு தான் சார் கோட் ஷூட் போட்டார். அதனால சரி வேணாம்டா, அது உனக்கு பெட் நேம் ஆயிரும், அதனால நீட்டாக வாசாமி அப்படின்னா சார். அப்புறம் நைட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் சார். என்னப்பா, அவன் 3 மணிக்கு தூங்கிட்டு இருந்தான் சார். தூங்கிட்டியா சாமின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும்? தூங்கிட்டேன்னு சொல்லியிருக்கணும் இல்லை சார். எடுத்து காலையில் கிளம்பி வரும்போது அந்த காய்ச்சறான் சார். 3 மணிக்கு வாய்ஸ் நோட் போடுறீங்க? 3 மணிக்கு போட்டேன் சார். அவன் லாஸ்ட் சீன் பார்த்தேன் சார். அப்போ சொல்கிறான், பயங்கர டெக்னாலஜி அம்மாவா இருப்பாங்க போல. லாஸ்ட் சீன் பார்த்தாங்க, வாய்ஸ் நோட் போட்டேங்கிறாங்க.